நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க உங்களாட்டி ஒர்க் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம் வந்து மோட்டிவேஷன் இல்லை டிசிப்ளின், நீங்கள் லேசி ஆகிட்டீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. பட் இதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் ஒர்க் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு காரணம் வந்து டிசிப்ளின் கிடையாது. ஸோ அதுக்கான ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோப்பமைன். ஸோ டோப்பமைன்கிற இந்த ஒரு கெமிக்கலால் தான் உங்களாட்டி ஒர்க் பண்ண முடியல, டிசிப்ளினாக இருக்க முடியல, லேசியாக ஃபீல் பண்ணுறீங்க. எந்த ஒரு ஒர்க்கும் உங்களுக்கு பண்ண தோண மாட்டுது. ஸோ இதுக்கெலாம் காரணம் ஒரே ஒரு அந்த டோப்பமைன்கிற கெமிக்கல் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒரு நாள் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி, ஒரு நாளில் ரெகுலராக தான் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி காலைல ஏஞ்ச உடனே நான் இது பண்ணுவேன், நெக்ஸ்ட் இந்த ஒர்க் பண்ணுவேன், அடுத்து இந்த ஒர்க் பண்ணுவேன், ஜிம் போவேன், அது போவேன், இது பண்ணுவேன்னு சொல்லி ஒரு ஃபுல் பிளானோட நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பிளான்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் போய் தூங்கினேன். தூங்கி ஏஞ்சி நான் காலைல எழுந்திரிச்ச உடனே என்ன பண்ணேன்னா ஃபோன் எடுத்தேன், இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்தேன். ஒரு ரீல் பார்த்தேன், ஒரு ரீல் 2 ரீல் பார்த்துட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. எனக்கு காலைல ஏஞ்சி உடனே டக்குன்னு அந்த ஒர்க் பண்ணுங்கிற ஒரு மூடு இருக்காது, லைட்டாக ஒரு வேக்கப் ஆகணும். அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டேன்னா இன்ஸ்டாகிராம் எடுத்து ஒரு ரீல் பார்த்துட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா ரீல்ஸ் பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு ரீல் 2 ரீல் 3 ரீல்னு சொல்லி அப்படியே போயிடுச்சு ஒரு 1 ஹவர் கிட்ட. 1 ஹவர் கழித்து ஒர்க் பண்ணலான்னு சொல்லி சுத்தமாக எனக்கு தோணவே இல்லை. ஃபுல் டயர்டாகிடுச்சு. டயர்டாக மீன்ஸ் ஃபிசிக்கலி டயர்ட் இல்லை, மென்டலி டயர்டு. ஒர்க் பண்ணுறதுக்கான அந்த ஜோனே இல்லை. ஃபுல்லி இதாகிடுச்சு, ட்ரைன் ஆகிடுச்சு பிரைன். ஸோ இதுக்கு ரீசன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டோப்பமைன். ஏன்னா அந்த 1 ஹவர் நான் உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணி ரீல்ஸ் பார்த்ததில் டோப்பமைன் வந்துடுச்சு. அந்த டோப்பமைன் ஒர்க் பண்ணுங்கிற என்ன ஜோனுக்கே போக விட மாட்டேது. ஏன்னா உங்களுக்கு தேவையான என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் பசிக்கிற டைமில் நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் உட்காந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டீங்க. இப்போ எப்படி நீங்கள் சாப்பாடு சாப்பிடுவீங்க? ஸோ அது மாதிரி தான். ஏன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணி அது மூலமாக அந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆகும்போது கிடைக்கிற டோப்பமைன் வேறு, இந்த மாதிரி ரீல்ஸ் பார்த்து ஃப்ரீயாக கிடைக்கிற டோப்பமைன் வேறு. ஸோ நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒர்க் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீயாக கிடைக்கிற டோப்பமைன் தான். இந்த நீங்கள் ரீல்ஸ் பார்த்து உங்களுக்கு கிடைக்கிற டோப்பமைன், யூடியூப் வீடியோஸ் பார்த்து கிடைக்கிற டோப்பமைன்ஸ், படம் பார்த்து கிடைக்கிற டோப்பமைன்ஸ், ஸோ இதெல்லாமே ஃப்ரீ டோப்பமைன்ஸ். நீங்கள் எந்த ஒரு ரியல் ஒர்க்குமே பண்ணல, எந்த ஒரு ப்ரொடக்டிவான விஷயமும் பண்ணல, பட் உங்களுக்கு டோப்பமைன் கிடைக்குது. ஸோ இந்த டோப்பமைன் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கிறதுனால தான் உங்களாட்டி ஒர்க் பண்ண முடியல. ஏன்னா ஒர்க் பண்ணி கிடைக்கிற டோப்பமைன் தான் ரியல் டோப்பமைன். பட் உங்கள் பிரெயினுக்கு தேவை டோப்பமைன், அவ்வளோதான். அது ரியலாக கிடைச்சாங்கன்னா ஃப்ரீயாக கிடைச்சாலும் உங்கள் பிரெயினுக்கு தேவை டோப்பமைன். ஸோ டோப்பமைன் கிடைக்கிது உங்களுக்கு ஃப்ரீயாகவே. உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது உங்களுக்கு டோப்பமைன் கிடைக்கிது, யூடியூப் வீடியோஸ் பார்க்கும்போது டோப்பமைன் கிடைக்குதுன்னா ஏன் உங்களை வந்து பிரெயின் வந்து ஒர்க் பண்ண விடும்? உங்களை கண்டிப்பாக பிரெயின் வந்து ஒர்க் பண்ண விடவே விடாது. ஃப்ரீயாக எங்கே டோப்பமைன் கிடைக்குதோ ஸோ அங்கே தான் உங்களை அந்த டைரெக்ஷன் தான் பிரெயின் வந்து கொண்டு போகும். ஸோ நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லேசி கிடையாது, நீங்கள் மோட்டிவேட்டடாக இல்லாமல் இல்லை. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த விஷயங்கள்லாம் பண்ணால் என் லைஃப் சேஞ்ச் ஆகிடும், இந்த விஷயங்கள் பண்ணால் சேஞ்ச் ஆகிடும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலுமே ஏன் பண்ண முடியலன்னா அதுக்கு காரணம் இது தான். ஏன்னா உங்களுக்கு இதெல்லாம் பண்ணால் ஒரு டோப்பமைன் கிடைக்கும் தெரியுமா? அந்த டோப்பமைன் கிடைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக டோப்பமைன் கிடைச்சிருது ரீல்ஸ் பார்க்குறது மூலமாக, யூடியூப்பில் கண்டென்ட் பார்க்குறது மூலமாக. ஸோ இதை விட்டு தள்ளி போங்க. நீங்கள் ஃபோனை விட்டு தள்ளிடுங்க, கண்டென்ட்டை விட்டு தள்ளிடுங்க, கண்டென்ட்டே கன்சியூம் பண்ணாதீங்க, ஜஸ்ட் ஆக்ஷனில் இருங்க. ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலைல ஏஞ்சோடனே ஃபோன் ஃபஸ்ட் எடுக்கவே கூடாது. ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே மேக்ஸிமம் பண்ணுற ஒரு ஹேபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலைல ஏஞ்சோடனே ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபோனை பார்க்குறது. இதை ஸ்டாப் பண்ணுங்கள். இதை ஸ்டாப் பண்ணிங்கனாலே உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். ஃபோனை விட்டு எவ்வளோ தள்ளி இருக்க முடியுமோ தள்ளியிருங்க. ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. இன்ஸ்டாகிராம்லாம் டிலீட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர் கிடையாதுன்னா தென் கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறதே ஸ்டாப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமை டிலீட் பண்ணுங்கள். நான் வந்து என் வேலைக்கே நான் வந்து ஆப்பு வச்சிட்ருக்கேன். நான் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறேன், நானே வந்து கண்டென்ட்டை எதுவும் பார்க்காதீங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா கண்டென்ட் பார்க்குறது மூலமாக வெறும் கண்டென்ட் க்ரியேட்டர்ஸும் சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க, நீங்கள் எதுவும் சம்பாதிக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா யூ ஹாவ் டு க்ரியேட் கண்டென்ட், நீங்கள் காசு சம்பாதிக்கணும்னா. ஸோ உங்களோட வேலை அது கிடையாது, கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது உங்கள் வேலை அது கிடையாதுன்னா தென்
வீடியோஸ் பார்க்குறது உங்கள் வேலையாக இல்லாமல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அது ஃப்ரீ டோபமைன்ஸ் கிடைக்காது. ஸோ ரியல் ஒர்க் பண்ணுவீங்க, ரியல் ஒர்க் பண்ணி அந்த ரியல் டோபமைன் பெட்டர் இந்த ஃப்ரீ டோபமைன்ஸை விட. ஸோ ஃபோனை விட்டு எவ்வளோ தள்ளி இருக்க முடியுமோ தள்ளிடுங்க. லைக் காலேஜ்லேருந்து ஒர்க்னு சொல்லி பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஒர்க் பண்ணே தோணாது. பட் தோணலனாலும் ப்ரெஷர் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் அது வந்து கன்சிஸ்டண்டாக நீங்கள் பண்ணி ஹேபிட்டாக ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பண்ணுறது எல்லாமே ஈஸியாகிடும். ஸோ பாயிண்ட் இஸ், ஃபோனை விட்டு தள்ளிடுங்க. ஃப்ரீ டோபமைனுக்கு அடிக்ட் ஆகாதீங்க. ரியல் ஒர்க் பண்ணி அது மூலமாக டோபமைன் வரவேங்க. தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.